வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயில். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க சீரீஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 ஆல் இண்டியா கோட்டா 15% தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட பார்ட் 1 வீடியோ வந்துட்டு பார்க்கலனா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. அண்ட் நீட் யூஜி பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2016 2024 வரைக்குமான கேட்டகரி வைஸான மார்க் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இருக்கிறதுலே கம்மியான பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து வந்திருக்கு. அன்ரிசர்வ்டுக்கு வந்து 117 அப்படின்ற மார்க்கும், அண்ட் அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடிக்கு 105, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 105, அண்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 107 வந்துட்டு பாஸ் மார்க்காக இருந்திருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ இருக்கிறதுலே வந்துட்டு அதிகமான கட் ஆஃப் எங்க அப்படின்னா 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான கட் ஆஃப் வந்திருக்கு. அண்ட் அன்ரிசர்வ்டில் வந்துட்டு 162, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்துட்டு 144, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 127 இருந்திருக்கு. அண்ட் 2025 குவாலிஃபையிங் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பாஸ் மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ அன்ரிசர்வ்டு அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 125 130 மார்க்ஸாக இருக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்ச் அன்ரிசர்வ்டுக்கு வந்துட்டு 108 112 வரலையும் இருக்கலாம். அண்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 117 122 அப்படின்ற மார்க்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான், இதுதான் ஃபைனலான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட், ஸோ என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எத்தனை இருக்குது, அண்ட் கவுன்சிலிங் ரூல்ஸ் என்ன, ரேங்க் வெர்சஸ் மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ஓப்பன் சீட்ஸ் 15%க்குன்னு பார்த்தீங்கன்னா 2023 10,072 சீட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் 2024 பார்த்தீங்கன்னா 10,641 சீட்ஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 570 சீட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹவு மெனி நியூ சீட்ஸ் இன் 2025, ஸோ நியூ சீட்ஸ் வந்துட்டு எம்பிபிஎஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூ கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ், நியூ கவர்மெண்ட் காலேஜோட எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 3,500 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓல்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் வந்துட்டு எம்பிபிஎஸ் சீட் வந்து ஒரு 500 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டல் சீட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா 4,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் 2025 டோட்டல் குவாலிஃபையிங் கேண்டிடேட்ஸ், அதாவது 15th பர்சன்டைல் அப்படின்லாம் வரும் இல்லையா, ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னா 12.75 lakhsலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கட் ஆஃப் வந்துட்டு கண்டிப்பாக இது மூலயமா குறையதான் போகுது, ரேங்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக குறையதான் போகுது. ஸோ இருக்கிற 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இதுதான் நிலமை. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது தான் காரணம். ஸோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற போஸ்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரவாயில் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர் கோர்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.